மனிதனால் ஆகாதது உம்மாலாகும், உம்மாலாகாதது ஒன்றுமில்லை. மனிதனால் ஆகாதது உம்மாலாகும், உம்மாலாகாதது ஒன்றுமில்லை. எல்லாம் ஆகும் எல் ஷடாய், உம்மால் எல்லாம் ஆகும் எல் ஷடாய், எல் ஷடாய், எல் ஷடாய். நீ சர்வ வல்லவரே எல் ஷடாய், எல் ஷடாய். நீ சர்வ வல்லவரே. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு இந்த காலை வேளையிலே மகிமை உண்டாகட்டும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய ஒப்பற்ற நாமத்தில் உங்கள் யாவருக்கும் இந்த காலை வேளையிலே என் ஸ்தோத்திரத்தையும் வாழ்த்துக்களையும் கொண்டு வருகிறேன். கிருபையும் சமாதானமும் உங்களுக்கு பெருகுவதாக. அன்பானவர்களே, இந்த நாளிலும் தேவனாகிய கர்த்தர் நமக்காய் கொடுக்கின்ற அவருடைய ஆலோசனையானது 2 நாளாகமம் புஸ்தகத்தில் 16ஆம் அதிகாரத்தில் 9ஆம் வசனம். தம்மை பற்றிய உத்தம இருதயத்தோடு இருக்கிறவர்களுக்கு தம்முடைய வல்லமையை விளங்க பண்ணும்படி கர்த்தருடைய கண்கள் பூமி எங்கும் உலாவிக் கொண்டிருக்கிறது. அன்பானவர்களே, ஒவ்வொரு தடவையும் நம்மளை உண்டாக்கின தெய்வமானாலும் நம்மளை பெற்றெடுத்த பெற்றோரானாலும் அதிகமாக நம்ம பேர்ல கவனமா இருப்பாங்க. ஸ்கூல் விட்டுட்டு வரும்போது கூட பிள்ளை என்ன பண்ணிருக்குன்ற யோசனை, வேலைக்கு போன பிள்ளை வேலை மேல எப்படி வேலை செஞ்சுனுக்குது அதை பத்தி ஒரு எண்ணம். இதே மாதிரி தான் நம்மளை படைச்ச தெய்வன் கூட நம்மள அதிக கவனம் உள்ளவர். அந்த கவனம் உள்ளவர் எத்தனை அதிகமா நம்ம அவர் மேல கவனமா இருக்கிறோன்றதை பத்தி அவர் எதிர்பார்க்கிறவர், அதை குறித்து இயங்குகிறவர். அதை தான் தீர்க்கதரிசி மார்த்தி இங்க பேசும்போது தேவன் சொல்ற, தம்மை பற்றிய உத்தம இருதயத்தோடு இருக்கிறவர்களுக்கு தம்முடைய வல்லமைகளை காண்பிக்க முடியாது. தானியேல் உத்தமமாய் தேவனை பின்பற்றினார். சத்துருவனுடைய வல்லமைகள் அவருக்கு விரோதமாக சூழ்ந்த போதிலும் கர்த்தர் தம் வல்லமையை சிங்கங்களின் வாய்களை அடிச்சு வெளிப்படுத்தினார். நேபுகாத்நேசர் ஏற்படுத்தின சிலையை வணங்கும்படி தூண்டின போதிலும் தெய்வத்திற்காக உத்தம இதயத்தை காண்பித்த ஷாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ அவர்களிடத்தில் தாம் வல்லமையை காண்பித்த போது அக்கினியின் உக்கிரகத்தை அவிழ்த்து போட்டு தேவன் தாம் வல்லமை அங்கே காண்பித்தார். அநேக சமயங்களிலே அவரை உத்தமமா பின்பற்றின தாவீதை கோலியாத்துடைய கையானாலும் சவுலுடைய கையானாலும் அவர் எவ்விடத்திலிருந்து தேடின சத்தர்கள் ஆனாலும் அவருடைய கைகளிலே இருந்தவர்களை காப்பாற்றுவதற்கு கர்த்தர் தாம் வல்லமையை வெளிப்படுத்தினார். அவருடைய கண்கள் அவர்கள் மேல் நோக்கமா இருந்தது. ஆம் தேவ ஜனமே, தேவனை தேடுவது, அவர் ஒரு இக்கட்டான சூழ்நிலை நம்ம சிக்கும் பொழுது இப்போ தேடுறதுக்கான வல்லமையை நீ கோச்சி வைப்ப, ஒரு நாளைக்கு அந்த வல்லமை வெளிப்படும். உன் அடிமைதனத்துல, உன் சிறுமையில, உன் இக்கட்டில், உன் வியாதியின் நடுவில், உன் தரித்திரத்துல, உன் எதிராளிகள் உனக்கு விரோதமாக கூட்டம் கூட்டுற அந்த வேளையிலே அவரை நீ உத்தமமாய் பின்பற்றும் பொழுது, உத்தமமாக அவரை பற்றி கொண்டு இருக்கும் பொழுது தம்முடைய வல்லமையை நிச்சயமாக வாழ்க்கையில வெளிப்படுத்துவார். இந்த நிச்சயத்தோடு கூட இன்னும் உன்னுடைய இதயத்தை அவர் சமூகத்தினாலே நிரப்பிக்கொண்டு சமூகத்தை பயிற்சி செய்து இடைவிடாமல் சமூகத்தை தேடி எங்க போனாலும் அவர் நினைவாக இருங்க. அப்போ எல்லாவற்றிலையும் நீங்க கர்த்தரின் நினைவையும் கர்த்தருடைய செயலையும் கர்த்தருடைய வல்லமையும் பார்ப்பீங்க. அவருடைய விடுதலையும் உங்க சத்துருக்கள் காண்பார்கள். ஜெபிக்கலாம். ஆண்டவரே, ஆமாண்டவரே, தானியேலுடைய சத்துருக்களுக்கு நடுவில் தேவ வல்லமையை கர்த்தர் நீங்க வெளிப்படுத்தினீங்க. நேபுகாத்நேசர் காணும்படியாய் உன் வல்லமையை வெளிப்படுத்தினீங்க. அதனால கர்த்தரே தேவன் என்று சொன்னது போல உன் பிள்ளைங்க இந்த உலகத்திற்கு உங்களை காட்டணும்னா எந்த அளவுக்கு நீங்க அவங்களுக்குள்ள இருக்கிறீங்கன்றது உன் பிள்ளைங்க அறிந்து அதை வெளிப்படுத்த உதவி செய்யும். கர்த்தர் அப்படி செய்கிறதற்காய் நன்றி. எல்லா மகிமையும் கர்த்தர் நேரிடும். நல்மீட்பர் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். மனிதனால் ஆகாதது உம்மாலாகும், உம்மாலாகாதது ஒன்றுமில்லை. உம்மால்
God bless you, church. Have a blessed day. தொடர்ந்து அவரை தேடுங்க. Amen.